அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை இன்றைய குறளை படிக்க விரும்புபவர்கள் படிக்கலாம். சதீஷ் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, படிங்க குறளை. அதோ படிக்கிறேங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. ஐயா கொஞ்சம் ஸ்க்ரீன் பின் பண்ணுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. குறள் எண் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தான் ஆம் மானா செய்யாமை தலை. 32. இன்னா செய்யாமை 3 துறவறவியல் 1 அறத்துப்பால். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வேற எவரும் படிக்க விரும்புகிறீர்களா? ஹலோ, இதற்கு என்ன பொருள் என்று புத்தகம் வைத்திருப்பவர்கள் யாராவது கூறுங்கள். ஐயா படிக்கிறேன் ஐயா. படிங்கப்பா. மனதால் நினைத்து எக்காலத்திலும் எப்படிப்பட்டவர்களும் சிறிதாயினும் தீங்கு தரும் செயல்களை செய்யாது ஒழித்தல் தலையாய அறம். நெஞ்சார பிறருக்கு கடுகளவும் தீமை நினைத்தாலும் செய்தலும் கூடாது. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவறவியல், அதிகாரம் எண் 32 இன்னா செய்யாமை. முதலில் குறளுக்குள் செல்வதற்கு முன்பாக அதிகாரத்தை பார்ப்போம். அதிகாரம் எண் 32 இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை என்றால் என்ன பொருள்? ஐயா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஐயா. இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய பொருள் என்ன? சரி, ஐயா பிறருக்கு தீமை செய்யாம இருக்கிறதுங்களா ஐயா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இன்னா செய்யாமை என்றால் பிறருக்கு என்பதை விட எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல். இல்ல, எந்த உயிருக்குமே தீங்கு செய்யக்கூடாது, துன்பம் தரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குறள் தான் இக்குறள். இன்னா செய்யாமை. பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவறவியல், அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. இன்னா என்பா துன்பம், வருத்தம், அதை செய்யக்கூடாது. அதுக்காக குறள் எண் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இருக்கின்ற அறங்களிலே எது தலையாய அறம், இருக்கின்ற செயல்களிலே எது தலையான செயல் என்று கேட்டால் வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனைத்தானும். அப்படின்னா எவ்வளவு சின்னதாக இருந்தாலும், எஞ்ஞான்றும் எந்த காலத்திலேயும், யாருக்கும் யாராக இருந்தாலும், மனத்தானாம் மனதிலே எண்ணிவிட்டால் மானா செய்யாமை தலை. மானா என்றால் துன்பம், கஷ்டம், வேலி, வேதனை. அப்போ மானா செய்யாமை தலை. எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எந்த காலத்திலேயும் யாருக்கும் மனதால் தீங்கு இழைக்க கூடாது. என்னாச்சு, யாருக்கும் வர முடியலையா? எல்லாம் போன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம்.
ஓகே, நாம் எல்லோருக்குமே ஒருவருக்கு செய்யக்கூடிய துன்பம் என்பது அல்லது தீங்கு என்பது அது ஒரு செயலாகத்தான் இருக்க வேண்டும். மனதளவில் நினைக்கும் பொழுது அது அவ்வளவு பெரிதாக ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஐயன் வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டுமென்றால் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். எதையெல்லாம்? இக்குறளில் உள்ள பொருள்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். எனைத்தானும், எவ்வளவு சின்னதாக இருந்தாலும், எஞ்ஞான்றும், எல்லா காலத்திலையும், அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, யாருக்கும், யாராக இருந்தாலும் சரிங்களா? அப்படி இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த குறள், நாம் எல்லோருமே செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால் நம் மனதிலே இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருந்தால், சிந்தனை இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு கருத்து உங்களுக்குள் இருந்தால் அது உங்களையே அழிக்கும். ஆகவே அதற்கு மாறாக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய குறள். எனைத்தானும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எஞ்ஞான்றும், எந்த காலமாக இருந்தாலும், யாருக்கும், யாராக இருந்தாலும், மனத்தானாம், மனசால என்ன பண்ணக்கூடாது? மானா செய்யாமை தலை. மானா என்றால் துன்பம், மற்றவர்களுக்கு நாம் விளைவிக்கக்கூடிய துன்பம். ஆக மனசளவுல நம்ம செய்யலாமா? அடுத்தவங்களுக்கு துன்பத்தை செய்யக்கூடாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி. இப்ப நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே நாம் செல்வந்தராவதற்கு முதலில் மனசில் உள்ள குற்றங்கள் எல்லாம் நீக்க வேண்டும். மனதில் எக்காரணத்து கொண்டும் குற்றத்தை வைத்திருக்க கூடாது. குற்றம் வைத்திருந்தால் அது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும், நம்முடைய வாழ்க்கையை தடுக்கும், நம்முடைய உயர்வை தடுக்கும், நம்மளுடைய ஆற்றல்களை எல்லாம் தடுக்கும். ஆக உங்க மனம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். உங்கள் மனம்தான் உங்களுக்கு எஜமான். அவரை நீங்கள் வேலை வாங்குங்கள். அது எஜமானாக இருக்கிற வரைக்கும் நம்மளை சிந்திக்க விடுவது மிக அரிது. அப்போ நாம் எல்லோருமே செல்வந்தனாக கூடிய பாதையில் நாம் செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே நேரத்துல மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கும் ஒரு கருத்தோ, எண்ணமோ, சிந்தனையோ ஏதாவது நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தாலும் அது நம்முடைய செல்வத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக அமைந்துவிடும். செல்வத்தினுடைய விருத்திக்கு தடையாக அமைந்துவிடும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். அந்த பெரிய இடத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்திவிடும். அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எனைத்தானும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எஞ்ஞான்றும், எல்லா காலத்திலையும், யாருக்கும், எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும், மனத்தானாம், மனசால கூட துன்பம் செய்யாம இருக்கிறது தான் தலை. ஆனால் நாம் இப்பொழுது அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடிகின்றதா? அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் ஏன் பார்க்க முடிவதில்லை? நாம் முதலில் அப்படிப்பட்ட மனிதர்களாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மனம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் ஒரு செல்வந்தனுக்கு. அதுல எக்காரணத்து கொண்டும் குப்பை கூலங்களை சேர விடக்கூடாது. அதுல எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்களை நாம் விதைத்து கொண்டே செல்லக்கூடாது. அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். மனம்தான் மிக மிக பிரதானமான ஒன்று. ஆகவே நாம் செல்வந்தர் ஆவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கருவி நம்முடைய மனம்.
அந்த மனதிலே ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அது எவர் மீது நீங்கள் குற்றங்களை வைத்திருக்கிறீர்களோ, அதாவது எவர் சார்ந்த குற்றங்களை நீங்கள் உங்கள் மனதில் வைத்திருந்தாலும் காயப்பட போவது, கடினப்பட போவது, வருத்தப்பட போவது, துன்பப்பட போவது, கஷ்டப்பட போகுதுன்னு நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது யாரை போய் சேரும்? எவர் ஒருவர் மனதால நினைக்கின்றாரோ, நினைத்தால் போதும் எல்லா துன்பங்களும் வந்து சேர்ந்து விடும். நீங்க செயலாகத்தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. செயலாகத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனசுல நினைச்சாலே போதும் அது குற்றம் என்றார். ஆகவே நன்றாக யோசித்து பாருங்கள். இது தலையாய அறம் என்றும், தலையாய தர்மம் என்றும், வாழ்வதற்கான ஒரு தலையாய முறை என்றும் நம்முடைய வள்ளுவம் எடுத்துரைக்கின்றது. அதுக்காக அவர் என்ன சொல்லாரு? நேரடியாக ஒரு துன்பத்தை செய்யாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக அதனுடைய அளவு, அதனுடைய காலம், அது யாருக்கு செய்யணும், யாரால செய்யணும், என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆக பொதுவாகவே நீ மனசிலே குற்றங்களை நினைக்காதே என்று சொல்லாமல் அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண வேண்டும்? மனதிலே உள்வாங்கி 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 நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்துக்களில் ஏதேனும் மனக்கருத்துக்கள் இருந்தால் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி 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 என்ன பண்ணணும்? நாம் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு மனதில் இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு ஏறவே விடக்கூடாது. சரி, நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க சார், அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு மெனக்கடணும்? ஐயன் வள்ளுவன் ஏன் இவ்வளவு மெனக்கெடுக்கிறார் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் பல திரைத்துறையில பல திரைப்பட நடிகர்கள் மீது கிசுகிசுக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. பல நடிகர் நடிகைகளை கிண்டல் செய்தும் கேலி செய்தும் அவருடைய அனுமதி இல்லாமலே போடுகிறார்கள். அப்ப மொத்தமாவே இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதே என்று கூறுவதற்கு பதிலாக அதனுடைய அளவு, அது நிகழக்கூடிய காலம், அது யாருக்கு என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி இதை செய்யாதே, செஞ்சேன்னா அதுதான் உன் வாழ்க்கையில இருக்கிறதுலே பெரிய பாவமா போகும், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா மாறும், உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரணியாக அது மாறும் என்றெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப செல்வந்தனாகக்கூடிய பாதையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களில் ஒன்று, மனம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். மன தூய்மை மிக மிக அவசியம். ஏனென்றால் நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் செல்வம் புழங்குகிறது, எங்கெல்லாம் செல்வம் பெருகிறது, அதாவது பெருகுகிறது என்று நீங்கள் நன்றாக உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியும். செல்வம் பெருகக்கூடிய இடம், செல்வம் விருத்தி அடையக்கூடிய எதுவென்றால் எந்த இடத்துல செல்வம் பெருகும் யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்திலிருந்து செல்வம் பெருகும் என்பதை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால், இந்த உலகம் முழுதும் உற்று கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விடயம் புரியும். அது என்னவென்றால், செல்வம் தன்னை தானே தேடி ஓடி வருவதற்கு என்ன வேண்டும் என்றால் தூய்மையும் நேர்த்தியும் அவசியம். எந்த இடங்களிலே தூய்மையும் நேர்த்தியும் இருக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி பணம் ஈர்க்கப்படும்.
எந்தெந்த இடங்களிலெல்லாம் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யும்? பணத்தை ஈர்க்க செய்யும். நீங்கள் நன்றாக உற்று கவனியுங்கள். எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் கலர் தென்படுகிறது, நேர்த்தி தென்படுகிறதுன்னு பாருங்க. ஆக இங்க இருக்கின்ற நாம் ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்ன என்று கேட்டால், மனம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனால் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கக்கூடிய இடங்களில் தான் செல்வம் சேரும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மனதை ஏன் நாம் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை தொகுத்து அதை நாம் ஏற்கனவே வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அப்படி வழங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நீங்கள் நன்றாக உற்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் செல்வந்தன் ஆவதற்காக செய்ய வேண்டிய பணிகளே நிறைய இருக்கின்ற பொழுது, அதற்குண்டான நேரம் நம்மிடம் இருக்கின்றதா? இல்லை. செல்வந்தன் ஆவதற்குண்டான வேலைகள் நம்மிடம் பல இருக்கின்றது. அந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு நம்மிடம் போதுமான நேரம் இல்லை. ஆனால் ஒருவரை பற்றி குறை சொல்ல, ஒருவரை பற்றி தவறு சொல்ல, ஒருவரை பற்றி அவதூறுகள் எல்லாம் பேச நமக்கு எப்படி நேரம் கிடைக்கின்றது, மனதிலே இடம் கிடைக்கிறது என்பதை வள்ளுவர் கேட்கிறார். ஐயா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோகானந்தம் ஐயா புரியுதுங்களா? புரியுதுங்க. முதல் விஷயம் என்னன்னா, மனசளவுல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீக்கணும். அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நீக்கணுங்க ஐயா. ஒண்ணு. 2வது விஷயம் என்னவென்றால், நமக்கு கெட்டதல்லையா நினைக்கிறதுக்கு கூட அளவுக்கு கூட நமக்கு நேரம் இருக்குன்னா, கெட்டது கூட நினைக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னா, நாம நல்லது குறைவா செய்றோம் அர்த்தம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கெட்டத பத்தி நீ யோசிக்கிறதுக்கு பதிலாக, நல்லத பத்தி நீ யோசி வை, 4 பேரை யோசிக்க வை. அப்ப நல்லது பெருக 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 கெட்டது தானாவே விலகிவிடும். அப்படித்தான் நம்ம இங்க பார்க்கறதெல்லாம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் எது கெட்டது, எது நல்லதுன்னு நமக்கு தெரியணும். நம் வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது என்று நாம் தெரிய வேண்டும். அப்படி எதெல்லாம் நல்லது என்று நாம் பார்க்கின்றோமோ, எதெல்லாம் வெற்றி என்று பார்க்கின்றோமோ, எதெல்லாம் சாதனை என்று பார்க்கின்றோமோ, எதெல்லாம் சரித்திரம் என்று பார்க்கின்றோமோ, எதெல்லாம் வரலாறு என்று பார்க்கிறோமோ, அத்தனையிலையும் ஈடுபட்டவர்களை எடுத்து நீங்கள் கூர்ந்தாய்வு செய்து பாருங்கள். அவர்கள் பெற்ற வெற்றி வேற வேற மாதிரி இருக்கும். அவர்கள் கற்ற கல்வி வேற வேற மாதிரி இருக்கும். அவருடைய வாழ்க்கை சூழல்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல மனதிலிருந்து கொதிப்பு எழுந்து மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம். அப்ப யோசிச்சு பாருங்க. எது நமக்கு நல்லது? சிறப்பு. அதனால இந்த இடத்துல இந்த குறள்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு, எவ்வளோ சின்ன துன்பமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறிய கஷ்டமாக இருந்தாலும், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாது அந்த கஷ்டத்தை. நாம மனசுல நினைச்சாலே போதும், அதனால நமக்கு பாவம் வந்து சேரும். அதனால அப்படி ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்ப்பது, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஓகே.
அப்ப நம் மனதை நாம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம் செல்வந்த பாதையில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆகவே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருப்பது. ஆகவே நம் மனதளவே தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதற்கு நாம் 2 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. மனம் எப்பொழுதுமே தூய்மையாக இருப்பதற்கு. ஒன்று ஒன்று நல்லவற்றை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். 2 நம்மளுக்குள்ள உருவான கெட்டதை வெளியே அமைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆகவே நல்லது உள்ள வந்துட்டே இருக்கணும், கெட்டது வெளியே போயிட்டே இருக்கணும். அப்பதான் அது மாறும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். அதற்கு முதலில் நீங்கள் தயாராகி விடுங்கள். தயாராகி விடுங்கள். ஆகவே எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் அறம், எதெல்லாம் தர்மம் என்று தேடி 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 பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் பின்னாளில் அடுத்த சமுதாயங்கள் பயன்படும். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை இன்றைய குறள் பால் 1 அறத்துப்பால் இயல் 3 துறவறவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு. அதை நாம் பார்க்கக்கூடிய குறள் எண் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மனச்செலவுல கூட மானா செய்யாமை தலை. நான் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறோமா? ஆகவே நாம் எல்லோருமே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி அதை தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் நம்மை மாற்றிக்கொண்டு நாம் செல்வந்தனுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் மனதிலே சேர்ப்போம். செல்வந்தனுக்கு தகுதி இல்லாத விஷயங்களை விட்டு விடுவோம். அதை விட்டு விடுவோம். அப்போ இந்த செல்வந்தனை அல்லது இதில் இருக்கக்கூடியவர்களை மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு குறள். இதை நீங்க கொண்டு போய் உங்களுடைய வீட்டுல உங்க கண்ணில் படுற மாதிரி எங்கேனும் நீங்கள் பார்வைக்கு கூட வைத்துக் கொள்ளலாம். அப்பதான் நம்ம மனசுல எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இதுல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, தேவையில்லாதவைகளை சிந்திப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. தேவையில்லாததை சிந்திப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை. 2வது விஷயம், நான் எப்பொழுதுமே நேர்மறையாளனாக வாழ்ந்து வருகிறேன். அதற்கேற்பதான் நாம் நம் வாழ்க்கையில் வளர முடியும், முன்னேற முடியும். ஆகவே நல்லவை மனதிலே சேர 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 நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியேறி அதெல்லாம் மறைந்து மாறி நம் வாழ்க்கை சிறப்படையும் செம்மையடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இக்குறளை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கப் போவது யார்? மகேஸ்வரி சொல்றேங்க. மகேஸ்வரி அம்மா இருக்கிறீங்க. கூட இணைந்து வழங்கப் போது தேவநம்பி இருக்கீங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை திருப்பூரிலிருந்து மகேஸ்வரி அம்மா அவர்களும் செஞ்சியிலிருந்து செல்வன் தேவநம்பி அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி, இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? நீ சொல்லு தங்க, நான் பின்னால சொல்றேன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே.
அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய திருப்பூரைச் சேர்ந்த மகேஸ்வரியம்மா அவர்களுக்கும், செஞ்சியைச் சேர்ந்த செல்வன் தேவநம்பி அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்தலாம். ஈரோடு ஆரன்புதுரை சேர்ந்த வெற்றி தலைவர்மா, பாருங்கம்மா, நீங்க உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல், எனைத்தானும் என் யான்றும் யார்க்கும் மனத்தான் ஆம் மானா செய்யாமை தலை. மனத்தை நாம் ஆள வேண்டும், மனம் நம்மை ஆள்வது கூடாது. அப்படி மனம் கறந்த பாலை கண்ணில் பார்க்கும் பொழுது எப்படி தூய்மையான வெண்மை நிறத்துடன் இருக்கிறதோ, அதை போல மனத்தின் மாசுபடியாமல் இருந்தால் பிறர் உயிருக்கு மனதளவில் எப்பொழுதும் எக்காலத்தும் இழிவு செய்யும் செயலை நினைக்காமல் இருப்பது முதன்மையானது. நாம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவராயின் நேர்த்தியானவராகவும் பூர்த்தியானவராகவும் வாழ்ந்தால் செல்வம் நம்மை நோக்கி ஈர்க்கும். நாம் சாதனையாளர்களாக சரித்திரம் படைத்தவராய் வரலாற்றில் இடம் பிடிப்பவராக வாழ வேண்டும் என்றால் நல்லவை பெருக்கி அல்லவை நீக்குக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கினீர்கள். அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த யோகானந்தம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. குரலை நினைக்கும் போது மிகவும் வியப்பாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு மேல இந்த குரல் இருக்குனாக்க, அப்பயே அந்த எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் ஐயா எவ்வளவு வகுத்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்காருங்கிறது பெருமையா. அதாவது நம்ம அனுதினமும் இந்த குரலோடு இருந்தோம்னா நமக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கிறது நமக்கு வராது. அப்படியே யாரும் நம்மளை சாடினால அதை நம்ம மாதிரி தூக்கி எறியக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கலாம். அதுல இப்ப நமக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும். நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நேர்மறை சிந்தனையோட இருக்க மாட்டாங்க, எதிர்மறை எண்ணங்களோட இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த வீசுற அந்த குப்பை நம்ம அதை வாங்கிக்க தேவையில்லாம அதை வாங்கிட்டு இருந்த அக்கா சொன்னது மாதிரி மனம் நம்ம ஆள்றதா இல்லை மனம் நம்ம ஆளுதாங்கிற மாதிரி நம்ம அது தேவையில்லாம நம்ம அந்த குப்பைகள்லாம் நம்ம வாங்கி எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த எண்ணங்களும் நமக்கு குறிப்பிடாம இப்ப இதுல நாங்க கேட்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குப்பைகள்லாம் வெளியில ஐயா சொல்றது மாதிரி இந்த குப்பைகள்லாம் வெளியில போயிட்டே இருக்குது.
ஆஹா நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த அறிவெல்லாம் இப்பதான் வருது. இந்த கைட் பண்றது நமக்கு ஆள் இல்லாததுனால இப்ப இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் தோணுது. அதனால நாம் அனைவருமே நேர்மறை சிந்தனைகளோடும் நேர்மறை எண்ணங்களோடும் வாழ்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றிங்க. மிக்க நன்றி. அடுத்த கருத்தால மலேசியா அருணகிரி ராமையா அவர்கள். ஐயா வாருங்கள் ஐயா, உங்க கருத்து பதிவு பண்ணுங்க ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலையில எந்திரிச்சு அதிகாலையில எந்திரிச்சு நல்ல நல்ல பண்பு நடைமுறை எப்படி எல்லாம் செய்யறது வந்து எல்லாத்துக்கும் சொல்றேங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன். நன்றிங்க, நன்றிங்க, மிக்க நன்றிங்க. இது மேலும் மேலும் வந்து இந்த குரலை இருந்தாலும் இந்த ஒரு அரை மணி நேரம் விஷயம் தான் பாருங்க. இதுல வந்து கேக்குறாங்களோ இல்லையோ நீங்க உங்க கடமையை செய்யறீங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, நாங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் பாருங்க. நீங்க ஒவ்வொரு கருத்தும் அதை எடுத்து வந்து அது சரியான முறையில வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். அப்ப வந்து அன்றாடைக்கும் வந்து அதை கேட்க அது வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதை அமலாக்கத்துக்கு செயல்படணும். அப்ப வந்து நான் என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னும் ஒரு புத்தகத்திலயோ அல்லது ஒரு ஹெட்போன்லயோ வந்து இம்பார்ட்டன்டா உள்ளதை அதை ஃபில்டர் பண்ணி இது எப்படி வந்து செயல்முறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வருது. அதனால வந்து இன்னைக்கு சொன்னீங்க எதுவுமே வந்து எதிர்மறையா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே உங்களோட குரல் நான் பாதியில் தான் பூந்தேன். இருந்தாலும் வந்து எல்லாமே எதிர்மறை தான். அத ஒரு கடைசியா ஒரு குரல் சொல்லிருக்கணும். தான் வினை செய்யறது தண்ணீர் சுடுன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யற என்னென்ன வினைகள் இருக்கோ அது தண்ணீர் சுடுன்னு சொல்லுவாங்க. அது இப்பைக்கு முன்னிக்கையா பின்னாலேயான்னு தெரியாது. ஆனா அது ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த இறைவன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் பாரு. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓகே இன்னைக்கு செஞ்சுட்டு நம்ம நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு. ஆனா வந்து அது கண்டிப்பா நீங்க என்னென்ன செய்யற வினைக்கு கண்டிப்பா பதில் இருக்கும். அதனால இந்த குரல்ல வந்து அதுதான் சொல்லுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எப்பயுமே நேர்மறையான ஆற்றலை செஞ்சுக்கிட்டு நேர்மையான முறையில இந்த செய்யற தொழிலையோ அல்லது அடுத்தவங்கள்ட்ட காசு கொடுக்கறதுலயோ மற்ற இதுலயும் வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்துட்டோமா நம்மளுக்கு நம்ம போற அதாவது பாதை கடைசியா நீங்க டெஸ்டினேஷன் சொல்லுவீங்களே, ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எங்க பிளான் பண்ணா எந்த பஸ்ல ஏறணுமோ அந்த பஸ்ல தான் அந்த ஊருக்குள்ள அட்ரஸ் போய் ஏறினாதான் நீங்க அந்த ஊருக்கு போய் சேருவீங்க. ராங்கான பஸ்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க ராங்கான இடத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, 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 நன்றிங்க. மிக சிறப்பான உரை, மிக்க நன்றி. அடுத்ததாக திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம்மா. இன்னைக்கு இந்த குரலோட கருத்து என்னன்னா, நம்ம வேலையை டெய்லியும் காலையில நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் பத்தாதுங்க. அதுக்கப்புறம் நேரம் இருக்கும், அதிகமா நேரம் இருக்கும்போது தான் நம்ம போய் அடுத்தவங்களை பத்தி யோசிப்போம், பேசுறதுக்கு நேரம் இருக்கும். நம்ம வேலையை நம்ம கரெக்டா டைமை ஃபிக்ஸட் பண்ணி செய்யும்போது மற்ற விஷயங்கள் நம்மளை விட்டு தானா ஒதுங்குதுங்க. அது உண்மைதான். அந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு எங்க ஊர் தேருன்ட்டு. தேர்ல சாமியை மட்டும் வரக்கு ஒரு 3 நிமிஷம் எச்சு ஆயிடுச்சு. லிங்க்கும் இல்ல. எனக்கு என் போன் வேற என் பொண்ணு வேற மாத்தி கொடுத்துட்டா, யார் நம்பரும் இல்ல. அதுக்கப்புறம் ஜிபேல போய் உங்க நம்பர் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி லிங்க் கேட்கறதுன்னு தெரியல. சரி நிகழ்ச்சி நடக்கும்போது போன் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். வேற வழி இல்ல. யார் நம்பருமே இல்ல. எல்லாமே இன்னும் வேற ஒரு நம்பர்ல இருந்திருக்குது. அதனால உங்களுக்கு போன் பண்ணி கேட்கும்போது அவ்வளோ பிஸிலையும் நீங்க லிங்க் அனுப்புனது பெரிய விஷயங்க. உண்மையிலேயே சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க். நன்றிங்க, நன்றி, நன்றி. கண்டிப்பா, கண்டிப்பா. மிக்க நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. அடுத்ததாக சென்னையை சேர்ந்த சதீஷ். திருப்பூரை சேர்ந்த சதீஷ் பேசுங்க ஐயா. ஐயா சென்னை தாங்க ஐயா. சென்னை தானா? சரி, சென்னை சேர்ந்த சதீஷ். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்னைக்கு திருக்குறள் பாத்தீங்கன்னா, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனதானாம் மானா செய்யாமை தலை. அதாவது நம்ம எந்த காலத்திலயும் ஒரு சின்னதா கூட நம்ம மனசுல வந்து மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது.
அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் நமக்கு அழகா சொல்லுது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட சான்றோர்கள் வந்து நமக்கு நிறைய பேர் வாழ்த்துவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அததான் இங்கேயும் இந்த திருக்குறள்ல நம்ம ஐயா வள்ளுவன் சொல்றாரு நமக்கு. நம்ம எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா வாழலாம். அதுலயும் வந்து எதிர்மறையான ஆ ஆற்றலோட நம்ம இருக்கணும். மத்தவங்கள பத்தி நம்ம தவறா சிந்திக்கவே கூடாது. அதேபோல நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய பத்தி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மேன்மேல வளர்ந்துகிட்டே போவோம். அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு குடுத்த நு வாய்ப்பு குடுத்தமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி சதீஷ். மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவள்ளியைச் சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் இன்னைக்கு புதிய சிந்தனையும் புதிய ஆற்றலையும் தரக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு அதிகமா வைப்ரன்ட் சார் உண்மையிலேயே கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா ஒரு வாழ்க்கையில நாம சிந்தித்து செயல்படுவதற்குண்டான அடிப்படை கருவே இந்த குறள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா நம்ம வீடுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த குறளை எழுதி வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும், நல்ல சூழலை உருவாக்கும் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டாரு. மிக சிறப்பு. அந்த வகையில இன்னைக்கு அதிகாரம் 32 இன்னா செய்யாமை, குறள் எண் 317 எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தான் மானா செய்யாமை தலை. ஒரு சிறப்பான குறள். உண்மையிலேயே இந்த குறள் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கிற போது, வள்ளுவம் நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சிந்தனையோடு அவன் வாழுகிற போது எந்தெந்த விஷயங்கள் தேவை என்பதை அழகாக அடிக்கோடிட்டு காட்டிருக்கிறது. அந்த வகையில எக்காலத்தும் எவர்க்கும் சிறிய அளவில் கூட மனதால் தீமை தரும் செயலை நினைக்காதிருத்தல் சிறப்பு அப்படிங்கிறத நம்முடைய வள்ளுவம் சொல்லுது. அப்படி யார் ஒருத்தர் நினைக்காம இருக்கிறார அவர்தான் அறம் சார்ந்த வழியில் தனது வாழ்க்கையை கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறத வள்ளுவம் நமக்கு சொல்லுது. அதே போல இன்னைக்கு வைப்ரன்ட் சார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கிற போது, நாம் அத்தனை பேருமே செல்வந்தர்களா உயர்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு அந்த விதிகளோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பயணம் செய்து கொண்டிருக்கிற போது நாம் செல்வந்தருக்குரிய சிறப்புகளோடு பயணத்தை தொடர்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சாரு. நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. அதே போல இன்னைக்கு செல்வந்தர்களாக உயர்வதற்கு தேவை என்ன, அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது தூய்மையும் நேர்த்தியும் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சென்றால் நிச்சயமா அதுதான் உயர்வுக்கான வழி அப்படிங்கிறது நமக்கு அழகா கோடிட்டு காட்டினாரு. அதே போல செல்வந்தர்களுக்குரிய சிறப்பு என்னன்னாக்கா, இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம நிக்கிறோம், பேசுறோம், பழகிறோம், பல சம்பவங்கள் நம்ம காதுக்கு வருது. அப்ப அந்த மாதிரி வர்ற போது எது நிஜம், எது சரியானது, எது உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறத அறிந்து பேசுவது சிறப்பு அப்படிங்கிறது உணரக்கூடிய வகையில் இன்னைக்கு அவருடைய கூற்று இருந்தது. ஆம், அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டியது குறை கூறுவதை நிறுத்தணும். ஒரு நபரை குறை கூறுவது செல்வந்தனுக்குரிய சிறப்பு அல்ல அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல நல்ல விஷயங்களை நாம் அசை போட வேண்டும். நல்ல விஷயங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல வார்த்தைகளை அப்படி அசை போடும் போது நாம் சிறப்புக்குரிய நபராக மாறுகிறோம். ஒரு இடத்துல நல்ல வார்த்தை பேசும்போது கூட அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய சூழல் நமக்கு இதமா மாறும். நல்ல விஷயத்த குறிப்பிடுறாரு, நல்ல வார்த்தையில பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. மாறா தவறா ஏதோ ஒரு சம்பந்தமெல்லாம் விஷயத்த பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் நமக்கு வெறுமையா தெரியும். ஒரு மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். ஆகவே நல்லதை நாம் பேசுவது சிறப்பு அப்படிங்கிறத உணர்ந்து வச்சிருக்கிறாரு. அதே போல தீங்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தீங்கு செய்யறது மட்டும் தீங்கு இல்லை, அல்லது தீங்கு செய்யறதுக்கு தூண்டுவது கூட தீங்கு இல்லை. ஆனா மனதால் கூட அந்த தீங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனசல் கூட நினைக்க கூடாதான். சில விஷயத்த மனசல் நினைப்போம், தவறான சிந்தனை, தவறான கருத்து, எண்ணம், அது கூட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மாறாக நல்லதை செய், நல்லவற்றை செய், நல்லதை நினைத்து நல்லதை செய்து நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்தி
இந்த சமுதாயம் முன்னேற நாம் முன் உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதா வைப்ரன்ட் சார் குறிப்பிடுறார். ஆகவே நமக்கு தேவைப்படுறது நேர்மறை சிந்தனை. அந்த நேர்மறை சிந்தனை என்பது ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சனமும் நமக்குள் இருந்து விட்டால் நிச்சயமா அதான் செல்வந்தனுக்குரிய சிறப்பு. அந்த வகையில இந்த வாழ்வியல் சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேர்மறை சிந்தனை தான். நான் கூட சில இடங்கள்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தாங்க. நேர்மறை சிந்தனைகளோடு உங்களது மனம் நிரப்பப்பட்டிருந்தால் அல்லது நம்முடைய மனம் நிரப்பப்பட்டிருந்தால் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்தை தினந்தோறும் உச்சரிப்பது உண்டு. ஆகவே நமக்கு நேர்மறை எண்ணமும் சிந்தனையும் செயலும் நிச்சயமா தேவை. அந்த வகையில தேவையானதை சிந்தித்து குற்றம் குறை கூறாமல் தேவையான நல்லதை செய்தால் நிச்சயம் நாம் செல்வந்தருக்குரிய சிறப்போடு உயர முடியும், வளர முடியும், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இதுதான் வைப்ரன்ட் சார் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க தகவல். ஆகவே நாம் அனைவரும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டோம், நல்ல விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறோம். ஆகவே கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய சகோதர சகோதரர்களுக்கும் மற்றும் குறிப்பா வைப்ரன்ட் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வைப்ரன்ட் சார் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துரையை நிறைவுரையாக வழங்கிய பிறகுதான் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. அந்த வகையில இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல விடுமுறை தினத்திலே ஒரு அற்புதமான குரல் வழங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்த இங்க இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய அன்பர்களுக்கும், நிறைவுரை வழங்கிய நண்பர் டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு வேறு ஒரு குரலுடன் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.